பரந்தூர் போராட்ட களத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் விவசாயிகளையும் சந்தித்த விஜய் இந்த ஒரு பையனுடைய இன்ஸ்பிரேஷன் தான் என்னை இவ்வளோ தூரம் வர வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேடையில் பேசும்போது அந்த கேரவனில் நின்று பேசும்போது அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த பையன் தான் நம்ம கூட இருக்கக்கூடிய ராகுல். ராகுல் அப்படி என்ன பேசினா, விஜய் என்ன பார்த்தாரு, இப்போ இந்த ராகுல் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத டேரெக்டாக நம்ம ராகுல்கிட்டே கேட்க போகிறோம். ராகுல், விஜய் என்ன சொன்னார், என்ன நீ பண்ண, எதனால் விஜய் உன்னை பார்த்ததா சொன்னார், உன்னால் இன்ஸ்பயர் ஆனதா சொன்னார்? விஜய் அண்ணா வந்து இப்போ வந்து பேட்டியில் ரொம்ப அழகாக பேசுகிறேன்னு சொன்னார், பாராட்டினார். அது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏரியாண்ட போராட்டம் பண்ணாங்க. அப்போ வந்து 500வது நாள்னு நினைக்கிறேன், தெரியல. அப்போ வந்து இந்த மாதிரி இந்த பள்ளிங்க வேணும், விமான நிலையம் தேவையில்லை, இந்த ஊருங்கெலாம் வேண்டும், இந்த விவசாய நிலங்கள்லாம் வேண்டும் சொல்லிட்டு நாங்கள் போராடுவோம். இந்த சின்ன வீட்டில் நாங்கள் இந்த வாழ்ந்துங்கிறோம். வேறு எங்கன்னா போனால் எந்த இடத்துல போய் நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் பைக்கில் கை போட்டு போகிறோம், சத்திரம்லாம் போகிறோம், மதுரமான போகிறோம், போய் எதனா வாங்க. அது வேறு இடத்துல எங்கன்னா போனால் எப்படி நாங்கள் எந்த சைடு போயிட்டு எப்படி வருவோம் வீட்டுக்கு? அதனால தான் இந்த விமான நிலையம் தேவையில்லை, பள்ளிகளை அழித்து விட்டு விமான நிலையம் தேவையில்லை, இந்த பசுமையான இடத்தை அழித்து விட்டு விமான நிலையம் தேவையான்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா வந்தார். வந்து இந்த மாதிரி உங்கள் கூட இருந்து விமான நிலையம் வரவிடாமல் உங்கள் ஊரை மீட்டு தரேன்னு சொல்லி அது நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். இப்போ நீங்கள் பேசுனது தான் அவர் பார்த்துருக்காருல்ல, நீங்கள் பேசுனதை பார்த்துட்டு உங்ககிட்ட அவர் என்ன கேட்டார்? நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறேன்னு சொன்னார். அதோடு ரொம்ப அழகாக பேசுகிறேன்னு சொன்னார். எதற்காகவே பேசணுன்னு கேட்டார். எனக்கு இந்த ஊர் வேணும்னு சொல்லிட்டு பேசினேன் நான் சொன்னேன். அது கை குத்தார். அப்புறமா கை குத்தோடனே என் கூட இருந்து நீங்கள் தான் நான் வந்து நீங்கள் தான் வந்து இந்த ஊரை மீட்டு தரணும் சொன்னேன். அவர் வந்து சரி துணியாக உங்க கூட இருந்து துணியாக இருந்து இந்த ஊரை மீட்டு தரணும்னு சொன்னார். இப்போது 910 நாளாக இங்கே போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் 910 நாளாக அந்த போராட்டத்தில் கலந்துட்டுருக்கீங்க. அங்கே போய் உட்காரும்போது நீங்கள் அவங்க பேசுகிறத பார்த்து என்ன நினைப்பீங்க? அவங்க பேசுகிறத பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த ஊரை நம்ம கூட சேர்ந்து நம்மளும் போராடி இந்த ஊரை மீட்டலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போராடுறோம். உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க உங்கள் கூட சேர்ந்து? போராட்டம் கூட போகிற இடம் கேட்பாங்க. ஆமான்னு போராட்ட போகிறேன், நீங்களும் வாங்கலாம், நான் எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணால் இந்த மாதிரி ஊரை நம்ம மீட்டு தரலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வராங்க. இப்போ 4-5 பேர் உங்களோட போராட்டத்துக்கு வராங்க. போராடுற டைமு, ஸ்கூலுக்கு போகிற டைமை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு வருவீங்க, ஈவினிங் போராட்டத்துக்கு போவீங்க. அதுக்கு நடுவில் உங்களுக்கு ஹாபி அப்படின்னா என்ன? விளையாடுறது இல்லை வேறு எதனா கிரிக்கெட் விளையாடுறது அப்படி எதனா பண்ணுவீங்களா? கொஞ்ச நேரம் விளையாடுவோம், கொஞ்ச நேரம் வீட்டில் வந்து ஸ்கூலில் தர ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுட்டு 6 மணி 7:30 மணியாக்கும் படிப்பேன். 7:30 மணி இருந்து 1/2 மணி நேரம் விளையாடுவேன். மாடெல்லாம் ஓட்டியாந்து கட்டி விளையாடுவேன். விளையாட்டு அப்புறமா என்னன்னா 8 மணி ஆயிடுச்சுன்னா மீட்டிங் கிளம்பிடுவேன். சரி, ஓகே. இப்போது இந்த விமான நிலையம் வர்றதுனால என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? எதனால் இந்த விமான நிலையம் வேணாங்கிறீங்க? பள்ளிலாம் பாதிக்கப்படுது, அதனால் இந்த விமான நிலையம் வேண்டாம்னு சொல்கிறோம். எல்லாரும் வந்து விவசாய நிலம் பாதிக்கப்படுது, ஏரி நீர்நிலை குட்டெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பள்ளி மட்டும்தான் பாதிக்கப்படுதா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில்? நாங்கள் படிக்கிற பள்ளி அது, அதனால் நாங்கள் போராடுறோம். இந்த ஊரும் இந்த ஊர், இந்த பள்ளி, இந்த ஏரி குளம் குட்டை, இந்த கழனிங்கெலாம் இருந்தால் தான் நாங்கள் இந்த இடத்துல வாழ முடியும். அதனால் இந்த மொத்தத்தை அழிச்சிட்டு நாங்கள் எங்கே போய் வாழ்வோம்? அதனால் இந்த ஏர்போர்ட் வேண்டாம். அதனால் ஏன் பள்ளி அவ்வளோ முக்கியம்? அதுதான் எங்களோட வாழ்வாதாரம். அதே மாதிரி பள்ளியும் வாழ்வாதாரம், இது விவசாயம் எங்களுக்கு வாழ்வாதாரம். சரி, இப்போ ஸ்கூலில் நீங்கள் எந்த அளவுக்கு படிப்பீங்க, என்ன ரேங்க் வாங்குறீங்க, நீங்கள் படித்து என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், சூப்பர் சிங்கர்ஸ் போகணும் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த போராட்டத்தில் நிறைய போலீஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த போலீஸ்லாம் உங்களை என்ன பண்ணுறாங்க? தடுக்கிறாங்க. எங்கே போனாலும் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு மாட்டி கேட்குறாங்க. சரி, மடக்கி என்ன கேட்குறாங்க? எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க?
ஊருக்கு தான் இந்த இதில் தான் போகிறோம். எதற்காக மாட்டிக்க வேண்டாம்? நாங்கன்னா கொலை செஞ்சோமா இல்லை எதனா திருடணுமா எதனா பண்ணோமா? எதற்காக இந்த மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுப்பாங்க எங்கள் ஜனங்க. போராட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லுவீங்களா? போராட்டம் வைக்க சொல்லுவோம். போலீஸ் இப்போ கேட்கும்போது நாங்கள் போராட்டத்துக்கு போகிறோம் அப்படின்றத சொல்லுவீங்களா? சில இடத்துல கேட்பாங்க, சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போது நீங்கள் அங்கே போராடலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருன்னா தடுத்துருக்காங்களா உங்களை? யாரும் தடுக்கலை எங்களை. சார் சுப்பிரமணிய மாமா வந்து இந்த மாதிரி ரொம்ப நாள் போராட்டத்தை போயிருந்தோம். ஃபஸ்ட் நாள்லேருந்து ஒரு ஒரு 700 நாளுக்கு போயிருந்தோம். இப்போ தான் கொஞ்ச நேரத்தில் வந்து படிக்கிறதுலாம் அவங்களுக்கு கஷ்டமாயிடுது, படிப்பு மறந்துடும், போய் படிக்கிறத பாரு, அப்பமா நான் கூப்பிட்டு சொல்ல தேவையான பெரிய போராட்டம் பண்ண சொல்லலாம், கூப்பிட்றேன் அப்போ பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டெய்லி போராட்டத்துக்கு வர வேணாம், முக்கியமான போராட்டத்துக்கு மட்டும் முக்கியமான போராட்டம். ஆமாம், படிப்பு முக்கியம் தானே? முக்கியம். சரி, ஓகே. இப்போது நிறைய போலீஸ் வந்து உங்களை தடுக்கிறாங்க, எங்கே போகிற ஏது போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்கன்றீங்க. நீங்கள் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்களும் போலீஸ் ஆனால் அவங்கள மாதிரி தான் இருப்பீங்களா? அது வந்து அவங்களோட தொழில் தானே அவங்க பண்ணுறாங்க. அவங்களுடைய வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க, அதனால் அவங்க பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ரைட்டு. உங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் நீங்கள் போராட்டத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க? அப்பா அம்மா எதை போய் போராட்டுக்கு எங்கடா போய்ட்டு வந்து கேட்பாங்க. போராட்டத்துக்கு போய்ட்டு வந்து சொல்லுவேன். சரி போய் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வரணும்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அம்மா அனுப்பி வைப்பாங்க. நமக்காக தானே நீ போராடுற, நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போது தொடர்ந்து இந்த போராட்டம் போயிட்டே இருக்குது. இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்வு தேடி தானே எல்லாரும் போராடுவாங்க. நீ என்ன நினைக்கிற? என்ன தீர்வாக எது கிடைக்கும்னு நினைக்கிற? இந்த ஊரை வந்து விஜய் அண்ணா, வேல்முருகன் அண்ணா, சீமான் அண்ணா எல்லாரும் மீட்டு தருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்கள். ஸோ எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் இதை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறேன். சரி, ஓகே. நீ என்ன படிக்கிற? நான் கோஷெல்லாம் கூட போடுவோம். என்னென்னு வேண்டாம் வேண்டாம், விமானிலே வேண்டாம், தேவையா தேவையா, ஏர்போர்ட் தேவையா, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, விவசாய மக்களே வஞ்சிக்காதே, சோறு போடு மக்களை கூறு போட்டு பார்ப்பதா, சோறு போடு மக்களை கூறு போட்டு பார்ப்பதா, தேவையா தேவையா, விமான நிலையம் தேவையா தேவையா தேவையா, ஏரோட்டும் நிலத்தில் ஏர்போர்ட் தேவையா, சோறு போடு மக்களை கூறு போட்டு பார்ப்பதா, ரத்து செய் ஜியோவை ரத்து செய். ஓகே, இந்த விமான நிலையம் அப்படிங்கிறது முக்கியமானது. ஆனால் இதை வந்து விவசாய நிலத்துலையோ எங்கள் ஸ்கூலெல்லாம் அழிச்சிட்டு நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டா? சரி, ஓகே. சரி, நீங்கள் இப்போ வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, அந்த போராட்டத்தில் நீங்கள் வைப்பீங்களா ஒரு கோரிக்கை, எங்களுக்கு இது வேணாம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி இப்போது நீங்கள் நம்ம சேனல் சார்பாக என்ன சொல்கிறீங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்கள் போயிட்டு முதல்வராண்ட போய் சொல்லுவீங்க, நியூஸ்லாம் போடுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பிக்கிறோம். என்ன நியூஸு, என்ன வேணாம் உங்களுக்கு? ஏர்போர்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்லாம் நீங்கள் போதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம். சரி, ஓகே, ரைட். நல்லா படிக்கணும், சரியா? நன்றி. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐயா வந்து பார்த்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அளவுக்கு பேர் எடுத்துருக்காங்கன்னா ரொம்ப பெருமை. அப்பாவுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது, அம்மாவுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அளவுக்கு ஆவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கான். இப்போது இந்த போராட்டம் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே நடக்குது. நீங்கள் போராட்டத்தில் கலந்துட்டு இருந்திருக்கீங்க. ஆமாம். பையனை கலந்துக்கிறான், ஸ்கூல் போகிறான் நடுவில். அவனை நீங்கள் எதனா சொல்லுவீங்களா? இல்லை, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். போய் கலந்துக்கப்பா, நான் போகலனா கூட நீ போப்பான்னுவேன். வீட்டுக்கு ஒரு ஆள் போப்பா அப்படின்னுவேன். போவான். அவன் 500 நாள் 600 நாள் போயிருந்தான். அதுக்கப்புறம் குழு ஆளுங்கள்லாம் வந்து படிப்பு கெட்டுப்படும், ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதணும், டியூஷனுக்கெலாம் போகணும், முக்கியமான இதுக்கு மட்டும் கலந்துக்கப்பா, படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவன் போகிறதில்ல. முக்கியமான இதுக்கெல்லாம் போவான். எந்த அதாவது வந்து ஒரு போராட்டம் போட்டாவே அவன் தான் ஃபஸ்ட்டாக நிற்பான். அது ஸ்கூலாக இருந்தாலும் லீவ் போட்டு போவான். போயிட்டு ரொம்ப ரொம்ப போராடுவான். நீங்கள் சொல்ல மாட்டீங்களா ஸ்கூல் லீவ் போட்டுலாம் போராட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க? நாங்கள் அதாவது வந்து ஸ்கூலே போயிடுது. அதுக்கப்புறம் அவன் ஸ்கூல் படிச்சுட்டுனா பிரயோஜனம். ஸ்டாலின் பிள்ளை எங்கே வேணாலும் படிக்கலாம், பேரம் பேத்தி எவ்வளோ வேணாலும் படிச்சுட்டு பெரிய ஆளாம்.
அப்போ எங்கள் பசங்கள்லாம் படித்து பெரிய ஆளாக தேவையில்லையா? ஸோ அதுக்கு முதல்ல எங்களுக்கு ஸ்கூல் வேணும். ஆமாம், ஸ்கூல் வேணும், எங்களுக்கு ஊர் வேணும். எங்களுக்கு ஊர் தான் முக்கியம். ஸ்கூல் முக்கியம், பசங்களுடைய படிப்பு முக்கியம். எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்ல. அவன் கொடுக்குற பணம் வந்து பணத்தை சாப்பிட முடியாது, சில்லறையை குடிக்க முடியாது. நாங்கள் சேத்துல காலை வச்சா தான் அவர் சாப்பாட்டில் கை வைக்க முடியும். நாங்கள் சேத்துல காலை வைக்கணும்னா அவருக்கு சாப்பாட்டில் கை வைக்க முடியாது. அவர் இந்த இவ்வளோ ஜனத்துக்களை 13 ஊர் மக்களை அழிச்சிட்டு அப்படியே அவருடைய விமான நிலையம் என்னத்துக்கு தேவை? உளுந்தில் இருக்குது அவருடைய நிலம் 900 ஏக்கரா. அதில் போட வேண்டாம். முதல் பன்னூர் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பரந்தூரும் போட்டியா? எப்படி அது? நீ அரசியலுக்கு வந்துட்டாக்கா, ஆட்சியில் வந்து உட்காந்துட்டனாக்கா நீ என்னன்னாலும் பண்ணுவேன். அப்போ மக்கள் பொதுமக்கள் என்ன எதுக்கு இருக்காங்க? பொதுமக்களை அழிச்சிட்டு நீ என்ன பண்ணுவ? அதுக்கப்புறம் நீ எப்படி எலெக்ஷனில் நிற்ப? ஓட்டு வந்து எப்படி கேட்ப? எங்களை அழிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் நீ எப்படி வந்து, அதாவது படத்துலேயே போட்டான், அத்திப்பட்டு இருந்து ஒரு கிராமமே இல்லாத போயிடுச்சுட்டு, அதே மாதிரி ஆகிட்டு போயிடலான்னு இருக்கிறியா நீ? இந்த ஏங்கனா வரத்து அத்திப்பட்டு கிராமம் மாரி அழிச்சிட்டு போயிடலான்னு இருக்கிறியா நீ? அரசியல் வந்து சரி கிடையாதுங்க. எங்கள் ஊரை விட்டுட்டு நீ வேறு எங்கன்னா எத்தும்போ, எவ்வளோ மலை பகுதியெலாம் இருக்குது, அங்கே போய் எத்தும்போ. உன்னை யார் அதாவது வந்து மாநில அரசு வந்து இந்த பரந்தூர் தான் கேட்கல. அவங்க வந்து நீ இடம் தேர்ந்தெடுத்து கொடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் உளுந்தில் கொடு, உளுந்தில் கொடு, ஏன் 3 நிலம் பொறுத்துன்னு சொல்லிட்டுக்காக இருக்கிறவங்களாம் அழிச்சிட்டு 900 ஏக்கரா இருக்குது. 900 ஏக்கரா இருக்குது. அது ஆமாம், முதல் போட்டதே வந்து பன்னூர் தாங்க. அங்கே தான் போட்டாங்க ஏர்போர்ட்டு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, பரந்தூர்ன்ட்டாங்க. அங்கே வந்து நிலம, அதாவது வந்து நீ 3 பங்கு கொடுங்க, அங்கே 4 பங்கு கொடுத்து நீ நிலத்துக்கு கொடுத்துக்க. நாங்கள் இந்த ஆடு மாடு வச்சு பயிர் வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் வந்து உன்ன மாதிரி வந்து ஊராட்சி வலையில் வெட்டி போய் நாங்கள் சாப்பிடல. இன்றைக்கி சேத்தல் காலை வச்சா தான் நாளைக்கு நாங்கள் ஒரு பிடி சோறு சாப்பிட முடியுது. அந்த ஒரு பிடி சோறு கூட இந்த ஏர்போர்ட்டுன்னு உடனே சாப்பிட முடியலங்க. எவ்வளோ வயிறு எரியுது தெரியுமா? எங்களுடைய வயிறு சாப்பிட வந்து அவன் சும்மவே கூடாது. அவரை ரொம்ப ரொம்ப சாப்பிடும் போதெல்லாம் அந்த நினப்பு தான் வருது. இந்த நிலத்தை விட்டுட்டு நம்ம எங்கே போய் வாழ முடியும்? ஒரு கிலோ அரிசி இன்றைக்கி என்ன ரேட்டு விற்குது? 55 ரூபா, 60 ரூபான்றான் ஒரு கிலோ அரிசி. எத்தனை நாளைக்கு நீ கொடுக்குற துட்டு எத்தனை நாளைக்கு எத்தனை கிலோ அரிசி வாங்கி சாப்பிட முடியும்? எந்த வேலையும் தெரியாதுங்க. எங்களுக்கு விவசாயம் தான். விவசாயம், மாடு, ஆடு. மாடு கன்று போட்டுனா பாலை ஊற்றி அதில் வந்து வர வருமானத்தை தான் சாப்பிட்றோம். எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது. எங்கள் உயிர் இங்கே கூட விட்டுருவோம். எங்களுக்கு இந்த மண்ணை ஒரே ஒரு புடி மண் கூட தொட முடியாது. அவர் எப்படியா வந்து ஆளாக இருந்தாலும் ஒரே ஒரு புடி மண் கூட தொட முடியாது. எந்த அந்த டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறவங்க எவரும் வந்தாலும் இந்த ஊர் உள்ள யார் வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஆவேசமாக இருக்கோம். எங்களுடைய விவசாயத்தை நிலத்தை எடுக்கிறதுக்கு இவங்க யார்? எங்கள் பட்டா நிலங்க, எங்கள் நிலத்தை எடுக்கிறதுக்கு இவங்க யார்? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நாங்கள்னா ஏரி குளம் குட்டையில் பரம்புகளையாக வீடு கட்டிகிட்ருக்கோம், பட்டா நிலத்தில் வீடு கட்டிகிட்ருக்கோம். அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? கண்டிப்பாக மாறுங்க. கவர்மெண்ட்டு மாறிச்சுன்னா கண்டிப்பாக இதனுடைய விலாவரி ஃபுல்லாக மாறிடும். முன்னெடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஒன்று ஏடிஎம்கே வந்தாலும் சரி, ஐயா அதை வந்தார் விஜய் ஐயா அவர் வந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஏர்போர்ட்டு இது வரையே வராது. கண்டிப்பாக எங்களுக்கு எல்லம்மா சாட்சி, கொல்லமுட்டம்மா சாட்சி சொல்கிறேன், கண்டிப்பாக வராது. குமார், ராகுலோட அப்பா. என் பேர் தனக்கோட்டி, ராகுல் அவங்க அம்மா. விஜய் பார்த்து ரசித்து இது என் ரொம்ப இதுவாக இருக்குது. பையனை பார்த்து சால்வை போட்டு இது பண்ணுது. 1000 தடவை போராடியும் ஓடியில்லை. என் பையனை பார்த்து தான் இது பண்ணாங்களே. பையன் பார்த்து தான் பேசி இதுவாச்சு போராடிக்கிட்டு வந்துக்குது. அது ஒரே நாளில் என் பையன் போய் பாராட்டுற விஷயமா பண்ணிட்டான். ரொம்ப மனசுக்கு இதுவாக இருக்குது, புகியமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகந்தான் சொல்லி எழுதுறேன். இதுவும் வேணும் அதுவும் வேணும், போராடு இதுவும் வேணும். ஆனால் நிற்காம ஸ்கூல் விட்டு நிற்காத, ஸ்கூல் இல்லாத டைமில் போய் போராடி கூட்டத்தில் கலந்துக்கோ, கூப்பிட்ற டைமில் போய்க்கோ.
இல்லை ஸ்கூலுக்கு போய் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போது அதனால் இந்த போராட்டத்துக்கு போகிறதுனால அவர் படிப்புலாம் எதுவும் பாதிக்காதா, அதை நினைக்க மாட்டீங்களா? படிப்பெல்லாம் பாதிக்கும் தான். நான் ஸ்கூல் விட்டு அப்படியே நிற்கணும்னு இல்லை, சும்மா வர டைமில் அப்படியே போயிட்டு போராட்டத்துக்கு கூப்பிட்டா அப்போ போய் பார்த்துட்டு பேசிட்டு அந்த படிப்பு பள்ளி அதெல்லாம் விட இந்த இடம் முக்கியம் அப்படின்னு இடம் முக்கியம். ஆமாம், இடம் முக்கியம், படிப்பும் முக்கியம், ரெண்டுமே தான். அதனால் கொஞ்சம் போயிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு கூட வந்து சும்மா இருக்கிற டைமில் போராடினா போ அப்படின்னு வேணாலும். 900 நாட்கள் மேலே போராடிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த ஒரு சின்ன பையனுடைய போராட்டத்தை பார்த்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு கட்சியோட தலைவராக இருக்கார். அவர் வந்தது வந்து உங்களுக்கு எப்படிமா இருக்குது? ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பையனை சால்வ் போட்டதுக்கு, எல்லாத்தையும் போய் பேசுனதுக்கு, என் பையனை கை குத்துறதுக்கு, பரவாயில்லடா நீ இந்த அளவுக்கு பேசுகிறிய, சின்ன பையனாக இருந்தால் இவ்வளோ தொலைவுக்கு பேசுகிறியே, உனக்கு ரொம்ப பிடிச்சி இது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு எல்லாமே. இப்போது இந்த ஏகனாபுரம் கிராமத்துக்கு வந்து நான் நிச்சயம் ஒரு நாள் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகனாபுரம் வரும்னு தான் சொல்லிட்டு போய்கிறாரு. வருவார் தான் நம்பிக்கையில் இருக்குது. ஆனால் அவ்வளோ தூரம் இங்கே வந்து போய்க்கிறாரு, அதனால வருவோம் தான் நம்பிக்கை இருக்குது. சரி, இப்போ உங்கள் பையனை படிக்க வச்சு என்னவா ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போலீஸாக ஆகணும், ஏதோ அதுக்கு எப்படி தோணுதோ அதுனா படிப்பு எப்படி ஆகணுமோ அதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால் படிச்சு சமூகத்தில் பெரிய பெரிய ஆளாக வரணும், ரொம்ப பெரிய ஆளாக ஆகணும், அப்பா மாரி இதுமாரி இருக்கக்கூடாது, பெரிய ஆளாக நீ இதாக இருக்கணும் அப்படின்னு நல்லா படித்து நல்லா ஆளாகி நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ட்டு இதுவாக இருக்கு. பேர் சொல்லுங்கள். தனக்கோட்டி என் பேர். ராகுல் அவங்க அம்மா. என் பேர் வந்து யமுனானன், கே யமுனானன், ராகுலோட தம்பி. நான் எங்களுக்கு வந்து விவசாயம் தான் வேணும், விமான நிலையம் வேணாம். விவசாயம் வச்சு தான் நாங்கள் சோறு துண்டுறோம். அது விமான நிலையம் வச்சு நாங்கள் சோறு துண்ண முடியுமா? விவசாயம் தான் சாப்பிட முடியும். சரி, இப்போ உங்கள் அண்ணன் வந்து போராட்டத்துக்கு போகும்போது நீயும் கூட போவியா? போவேன். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் கொஞ்ச நாள் பேசுவோம், இதுமாரி நம்மளுக்கு விவசாயம் தான் வேணும், இதுமாரி விவசாயத்துக்கு கால் வச்சு தான் அவங்களுக்கு சோறு வேணும்னு பேசுவாங்க. அதுக்கு கோசை போட்டு வருவோம். சரி, ஓகே. இப்போ இந்த போராட்டம் போகிறது வந்து சின்ன பசங்க போகலாமா? அதெல்லாம் போகலாம், ஆனால் லைட் படிப்பு இது ஆகுதுன்னு சுப்பிரமணிய மாமா சொல்கிறாரு. அவர் நீங்கள் எப்போ தேவைப்பட்டு வேணாம் படிப்பு இது ஆகுது, நல்லா எப்போ இது ஆகுதோ அப்போ வாங்கறாரு. ஸோ ஸ்கூல் இல்லாதப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு மாமா சொல்லியிருக்காரு. ஸ்கூல் இல்லாதப்போ போயிடுறீங்க நீங்கள்? ஸ்கூல் டைமில் ஸ்கூல் டைமில் போவோம். ஸ்கூலுக்கு போவீங்க, படிப்பீங்களா? நல்லா படிப்போம். என்ன எத்தனை ரேங்க் எடுக்கிறீங்க? நான் 2வது ரேங்க் எடுப்பேன். அப்படியா? சரி, படித்து என்ன பெரிய ஆளாக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போலீஸ். நீ அண்ணன் தான் போலீஸு, நீ எதனா டாக்டர் சொல்லுவேன்னு பார்த்தா ஏன்டா போலீஸு? போட்டு எல்லாரையும் அடிக்கணுமா? போலீஸ் ஆகிட்டு எல்லாரையும் அடிக்கணுமா? எதனால் போலீஸு? ஏன் போலீஸு? அவங்கள பார்த்து எல்லாம் பயப்படுறாங்களே அதனாலயா? சொல்லு, எதனால் போலீஸ்? சும்மா சொல்லு.